ஹலோ அர்மி, நான் தான் உங்கள் பிங்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேகுக்கோட நியூ இயர் தண்டா பார்க்க போகிறோம். எதிர மூணு பாப்பா. ஸோ இதுக்கு நான் வந்துட்டு முன்னாடியே நான் இது போட போகிறேன் தான் சொல்லியிருப்பேன். ஃபைனலாக போட வந்துட்டேன்டா. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இன்ட்ரோலாம் தேவையில்ல, போக போக நானே உங்களுக்கு சொல்கிறேன். ஹெட்செட் போட்டுக்கோங்க, பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கடா, பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வாங்கடா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு கிளப்பை தான் காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஃப்ளோரில் பங்கமாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அப்போ அதில் ஒரு பையன் ஒரு பொண்ணு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு போட்டு செம்மையாக தடவிட்டு ஆடிட்டுருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு பிடிச்சி தள்ளி விடுறான் ஸ்டார்டிங்கில். ஆனால் அந்த பையன் வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கனால அதெல்லாம் வந்துட்டு கேர் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படியே தடவிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். அந்த பொண்ணு செம்மையாக கடுப்பாயிட்டு அவன் கன்னத்தில் ஒரு அறையை கொடுத்துட்றான். அந்த இடமே அப்படியே சைலண்ட் ஆகிடுது. அந்த பையன் செம்மையாக கடுப்பாயிட்டு அவன் பதிலுக்கு அறையலான்னு போகும்போது கரெக்டாக ஆரத்தவன் கையை பிடிச்சிடுறான். சில் சில் ப்ரோ, பெண்கள் மேலாம் கை வைக்கக்கூடாது, பெண்கள்லாம் கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படி தட்டி விட்டு, இப்போ என்ன உனக்கு ஃபிகரை தடணும் தானே, போ அங்கே போ மூளைக்கு, நிறைய ஏகப்பட்ட ஃபிகர் இருக்கு, நானே பார்க்க தான் வந்தேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டு தலையில் தட்டி அப்படியே அதை போட திரும்பி பார்க்குறான். ஹே பேபி கேர்ள், நீ ஓகே தானே? அப்படியே அந்த பொண்ணு அப்படியே பொறுமையாக அவன் வேற வந்துட்டு ஒதுக்கி விட்டு, தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு, இட்ஸ் ஓகே, இது என் கடமை மாதிரி, பொண்ணுங்களுக்கு ஒன்று நான் தானே வந்தாகணும். எங்கே டான்ஸ் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையனோட கழுத்தை சுற்றி கை வச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. அப்படியே அந்த பையன் அப்படியே ஸ்பெல் பண்ணிட்டு, இதே தான் நான் அவனும் ட்ரை பண்ணான், பர்மிஷன் இல்லாமல் தட்டவனா கெட்டவன், பர்மிஷனோட பண்ணால் நல்லவன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, ஸோ பேபி கேர்ள் தனியாக வந்துடுறியா என்ன? ஆமாம், தனியாக தான் வந்திருக்கேன். ஏன் நம்ம 2 பேரும் மிங்கிள் ஆகி போகலாமா? எனக்கு ஓகே தான், உங்களை மாதிரி அழகான ஃபிகர் கூடலாம் போடுறது தப்பே இல்லை. என் பேர் கிம்தான், உங்கள் பேர்? என் பேர் ஜெனி. ஜெனி, உங்களை மாதிரி ஹாட்டாக இருக்கு நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே பிடிச்சி, அதாவது ஜெனியை பிடிச்சி தரத்தனே எடுத்துகிட்டு போயிடறான். அப்படியே ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வாலில் பின் பண்ணிட்டு அப்படியே ஜெனி மேலேருந்து கீழே இருக்கும் பார்க்குறான். என்ன பார்க்குற? ஏதாச்சும் வேணுமா? வேணும் தான் உன்னைய அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே தேங்க அப்படியே முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. 2 பேருமே பங்கமாக அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக பாத்ரூம் தட்டுற சவுண்டு கேட்குது. டேய் டேய் மச்சான், கழுத்தோடா, டேய் முக்கியமான வேலை சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டு இருக்கான். இந்த குட்டி குஞ்சானே வெறுப்பேத்துறானே, இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை பார்க்குறான். எங்கே போகிற? இப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, மூச்சு விட்டு போ. பா நம்ம நான் அப்படியே கரண்ட்டை போயிட்டு அப்படியே கன்யூ பண்ணலாமா? பண்ணலாமே கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே நம்ம தேவை வந்துட்டு ஜெனியை அப்படியே காரில் போட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போகிறான். என்ன கார்லேயே பண்ணலான்னு சொன்னேன்? காரில் பண்ண நல்லா இருக்காது, என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான், வீட்டில் போயிட்டு ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை அப்படியே ஓட்டிகிட்டு அப்படி போகிறான். நம்ம ஜெனி அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, எல்லா பொண்ணுகிட்டையும் இப்படி தானா? எல்லா பொண்ணுகிட்டையும் எப்படி இருந்தானா புரியல. இப்படி தான் ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இப்படி தான் இருப்பேன். பாரு உண்மையை சொல்லிட்டு, சில பசங்களாம் உண்மையை சொல்ல மாட்டாங்க பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்ட்டு. சரி நான் உண்மையை சொல்லிவிடுவேன், அதனாலே பொண்ணுங்க பாதி பேர் வாங்கிடுவாங்க. நானும் வாங்கிட்டேன்ப்பா, தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுறான். இதுவா வீடு? ஆமாம், போர் அடிச்சா தான் இங்கே வருவேன், இப்போ வீடு நான் சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிட்டு பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு போகிறான். இவன் எழுதுகிற பார்த்தோன்னே ஜெனிக்கு லைட்டாக பயம் வந்துடுது. இந்த இடமே ரொம்ப இருட்டாக இருக்குது, இந்த இடத்துல நீ இருக்க? இல்லை இது 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 ஏதோ ஒன்று சரியில்லை, நான் போகிறேன். அட்டா என்னம்மா இது வரைக்கும் வந்துட்டேன், போகிறேன்னு சொல்கிற, தப்பாச்சு, அதெல்லாம் போகக்கூடாது, இப்போ நீ வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துட்டு போகிறான். ஒரு ஆள் அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு சுற்றி ஆளுங்களாம் இருக்காங்க. நம்ம தேங்க அப்படியே
அப்படியே நம்ம செயினியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு அப்படியே அவன் காலில் போட்டு இதோ பாரா அழகாக கூப்பிட்டு வந்துட்டேன். நான் நினச்சேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்டேன் நீ ரொம்ப டேலண்டானாச்சே. நான் கூட நினச்சேன் கிட்னாப்பிங் ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. பரவாயில்ல, நல்லாவே ஹேண்டில் பண்ணிட்டேன். வளன்னு கொலன்னு பேசாமல் சீக்கிரம் அமௌண்ட்டை கூட நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொன்னானே. அவனும் அப்படியே பெரிய அமௌண்ட்டாக எடுத்து கொடுக்குறான் பேக் ஃபுல்லாக. இது ஜென்டில்மேனுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை பார்த்துட்டு அப்படியே விங்க் பண்ணிட்டு போயிட்டு விட்டாச்சாலும் என்ஜாய் பண்ணேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். ஜெனிக்கா ஒன்றுமே புரியல. ரொம்ப மோசமானவன், நீ நல்லாவே இருக்க மாட்ட, நம்ம வச்சு ஏமாத்திட்டல நீ. எத்தனை பேர் தான் எனக்கு சாப்பிட விடுவானுங்க, ஆனால் விட விட நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே காரில் ஏறி திருப்பும் கிளப்புக்கு தான் போகிறான். பார்த்தா ஜிமின் அங்கே வெளில நின்றுட்டுருக்கான். நம்ம தயார் அப்படியே கார் விட்டு இறங்கிட்டு இதை பத்தியாடா எவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு கடத்த சொன்னோடனே இவ்வளோ அமௌண்ட் தரானா. பொண்ணுக்கான தேடிட்டு வருவானே அவளை எவ்வளோ அமௌண்ட் தருவான். டேய், நான் பாத்ரூமில் இருக்கும் போதே நான் கதையை தட்டினேன் ஒரு முக்கியமான விஷயம்ட்டு. ஏன்டா அப்படி பண்ணுற? நம்ம வெப்சைட்டில் நம்ம தெளிவாக போட்டிருக்கோம் ரூல்ஸில். கடத்துறதும் சரி, கொலை பண்ணுறதும் சரி, ஏன் திருடுறது, இது எதுவுமே கிடையாது ரூல்ஸில் போட்டிருக்கோம். மற்ற எந்த ஹெல்ப் வேணால் பண்ணுறோன்ட்டு. ஆனால் ஒருத்தன் வந்துட்டு வேணுன்னே கடத்த சொல்லி கேட்டிருக்கான். நீயும் ஓகே சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணை கடத்தி கொடுத்துருவான்ட்ட. என்னடா நீ இவ்வளோ மோசமாக இருக்க? தேவை பிரச்சனை அப்பயே சொன்னேன். இப்போ என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியல. ஏதோ போலீஸ் கிளீஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது? இவ்வளோ ஃபன்னாக பண்ணிகிட்டு இருக்க. டே பயந்தாங்கொழி, எதிரா பயந்துட்டுருக்க? சும்மா அடங்க, என்ன எனக்கு தெரியாதா என்ன பண்ணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் எடுத்து அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு நான் கெஸ் பண்ணது இப்போ கண்டிப்பாக நடக்கும், வெயிட் பண்ணி பாருடா. ஏதோ சொல்கிறேன், ஏதோ தலை பிரச்சனை வந்தால் நிற்க போகிறேன். சரி அதை விடு, இதை சொல்லிட்டா. என்ன விஷயம் கேளு. எப்படா கரெக்ட் பண்ண? சொல்லிட்டா. சிம்பிள்டா மச்சான். இப்போ ஏதாவது ஒரு பொண்ணுங்க ஆபத்தில் இருந்தால் வச்சுக்கேன், நம்ம அப்படியே கப்பத்தி ஹீரோயிசம் காமிச்சு வச்சுக்கோ, அந்த பொண்ணு இப்படின்றதுக்குள்ள மயங்கிரும்டா. இதே அசிக்க புஸ்கா பண்ணி அவள் பர்மிஷன் இல்லாமல் தொட்டன்னு வச்சுக்கோ, ஆரம் வாங்கிட்டு தான் நிற்கணும். புரியுதா? இதுதான் பொண்ணுங்களோட மென்டாலிட்டியே. சந்தானம் சொல்லுவானே, கசம்சம் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணால் வில்லன், இதே மேரேஜ் பண்ணிட்டு கசம்சம் பண்ணால் ஹீரோடா. எனக்கு ஒன்றும் விளங்கலை. ஏதோ உனக்கு தான் எல்லாம் செட் ஆகுது. அதே விமன் வந்துட்டு காரில் ஏறி உட்காடுறாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே லேப்டாப் ஓப்பன் பண்ணுறா. அப்போ கரெக்டாக வெப்சைட்லேருந்து இன்னொன்று மெசேஜ் வருது. ஒரு ஹெல்ப் மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணை காணோம், நீங்கள் அவளை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நான் அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம தகம் வந்துட்டு இது படிச்சுட்டு அப்படியே ஸ்மெக் பண்ணுறான். நம்ம ஜிமின் போயிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். பார்த்தா ஜெனியோட ஃபோட்டோ தான். என்னடா இது, பொண்ணை கடத்த சொல்லி வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்க, கடத்தி கொடுத்துட்டோம். இப்போ அந்த பொண்ணை வந்துட்டு காணோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ விமென் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா, அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த சோஷியல் சர்வீஸ் மாதிரி யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் அந்த வெப்சைட்டில் வந்து கேட்டால் விமென் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. கொள்ளை அடிக்கிறதோ, கொலை பண்ணுறதோ, இல்லை கடத்துறதோ இந்த ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம தயம் வந்து அந்த ரூல்ஸை மீறி ஜெனியை வந்து கடத்தி கொடுத்துருப்பாங்க வேற ஒரு ஆளுக்கு. இப்போ வந்துட்டு ஜெனியோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, ஜெனியை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தயாங்க அதை அப்படியே படிச்சுட்டு ஸ்மெக் பண்ணிட்டு இப்போ அவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, டேய் மச்சான் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஜிம்மினுக்கு தெரிஞ்சிச்சு தயாங்க என்ன பிளான் பண்ணுறான்ட்டு. அதெல்லாம் அப்படி தான். சரி நான் போயிட்டு ஜெனியை திருப்பி கூப்பிட்டு வந்துடுறேன். என்ன டேடா நானும் வரேன், தனியாக போகாத. பண்ணு விற்கிறவனுக்கு பொண்ணு தூக்குற இடத்துல என்னடா வேலை, போடா. கடத்தும் போது வரலையா, இப்போ போயிட்டு காப்பாற்றும் போது வராராம். டே நான் உனக்கு தப்பாக புரிஞ்சுக்கிறேன்டா, இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி போகிறான். ஸோ நம்ம தயாங்க வந்து திருப்பி எங்கே வந்து ஜெனியை வந்து கடத்தி கொடுத்தோன்னா அதே இடத்துக்கு போகிறான். அப்படியே போயிட்டு அப்படியே மாஸ்டர் என்ட்ரா வராரு. அப்படியே ஜெனியை பார்க்குறான். அப்படியே வந்துட்டு கையெல்லாம் அப்படியே கட்டி போட்டு சேரில் உட்கார வச்சுருக்காங்க. செல்லம் நான் தேடி வந்துட்டேன் பத்தியா, சாப்பிடும் விட்ட நல்லாவே இருக்க மாட்டேன்ட்டு, இப்போ காப்பாற்ற போகிறதே நான் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடத்தி கொடுத்துருப்பால அந்த ஆளை பார்க்குறான். என்ன திருப்பி வந்திருக்க, அமௌண்ட்டு பத்தலையா, இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணுமா என்ன? சீச்சி எனக்கு அமௌண்ட்லாம் வேணாம், இவளை காப்பாற்றி கொடுத்தா அந்த அமௌண்ட் கிடைக்கும், எனக்கு அந்த அமௌண்ட் தான் வேணும்.
ஸோ என்னை கூப்பிட்டு போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ஜெனிக்கிட்ட போயிட்டு அந்த கையெல்லாம் அப்படியே கைட்டு விட்டுட்ருக்கான். ஏ என்ன நீ பண்ணு வர கைட்டு விட்டுட்ருக்க, எனக்கு புரியல. இங்கே பாரு, கடத்தி கொடுக்கறது மட்டும்தான் அவன் வேலை. எனக்கும் அவங்க அப்பனுக்கும் பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் நான் பிள்ளைய கடத்தினேன். அவங்க அப்பனுக்கும் எனக்கும் தான் டீல் நடக்கணும். திருப்பி நீ பாட்டுன்னு வந்துட்டு அவளை கூப்பிட்டு போகிற. அட்டடா அங்கிள், உங்களுக்கு புரியலையா? நீங்கள் கடத்த சொல்லி என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டீங்க, நான் உங்களுக்கு கடத்தி கொடுத்தேனா? இப்போது இவங்க பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, காப்பாற்றி கொடுங்கன்ட்டு. அதான் காப்பாற்ற வந்தேனா, அவ்வளோதான், சிம்பிள். அப்படியே நம்ம தயார் வந்துட்டு கூலாக அப்படியே ஜெனி அப்படியே தூக்குறான். நம்ம ஜெனி அப்படியே குழப்பத்தில் போய் பார்த்துட்ருக்கா. கவலைப்பட வச்சாலும் உன்னை காப்பாற்றான் கூப்பிட்டு போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஆள் கத்துறான். டேய், எனக்கு அந்த பொண்ணும் வேணும், அவனோட பணமும் வேணும்டா, இந்த இடத்த விட்டு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ வந்துட்டு அந்த பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே நம்ம தயாங், ஜிமின், ஜெனி அப்படி 3 பேருமே ரவுண்டு கட்டிடுறாங்க. ஃபைட் சீனா, நான் ஃபைட் பண்ணுற மூட்லே இல்லையே. சரி, ஏதோ ஒன்று, உங்கள் ஆசைப்பட்டீங்க பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்படியே இறக்கி விட்டு ஆரம்பிக்கலாமா ஜிமினே, ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே வந்துட்டு அந்த பாடி கார்ட்ஸ் கூட அப்படியே ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஃபைட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே கீழே விழுந்துடுறானுங்க. அப்படியே அந்த ஆளும் அப்படியே பார்த்துட்ருக்கான். என்ன பார்க்குற, ஷோலலாம் இருந்துச்சா, என்ஜாய் பண்ணியும் எதுக்கு இந்த சீன்லாம் சொல்லு பார்க்கலாம். நான் என்ன சண்டை போன ஆசையாக வந்தேன்? இல்லை அல்லாக்கா இந்த பொண்ணை கூப்பிட்டு போன்னு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அப்படியே பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறான். அந்த ஆளுக்கா என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு நின்றுட்டுருக்கான். நம்ம ஜிமின் அப்படியே பின்னாடியே போயிடுறான். அப்படியே காலிட்டு அப்படியே நம்ம அந்த அட்ரஸ் தான் போகிறாங்க, ஜெனியோட வீட்டுக்கு தான். அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா ஜெனியோட பேரண்ட்ஸ்லாம் வெளில தான் நின்றுட்டுருக்காங்க. நம்ம தயாங்க வந்துட்டு ஜெனியோட வந்தோடனே ஜெனி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தயாங்க பார்த்து, ரொம்ப நன்றிப்பா, நாங்கள் பயந்துட்டோம் எங்கேயோ எங்கள் புள்ள வந்துட்டு கிடைக்காம போயிடுவோன்ட்டு, உன்னால தான் என் புள்ள கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட்டாக 2 பேக் உள்ள மணியாக எடுத்து கொடுத்துட்றாங்க நம்ம தயாங்க்கு. நம்ம தயாங்க அப்படியே வாங்கிட்டு, நோ தேங்க்ஸ் ஆண்டி, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைய தனியாக நான் அனுப்பாதீங்க, ஏன்னா கடத்துறதுக்கு நிறைய பேர் சுற்றுவாங்க, பார்த்து தான் நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை பார்த்து விங்க் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். நம்ம ஜெனிக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியல, இப்போ எதுக்கு கடத்தினா, இப்போ எதுக்கு வந்து காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தேங்காய் அப்படியே கார் ரைடு ஜிம்னோட சேர்ந்து போகிறான். நம்ம ஜிம்மின் ரொம்ப நேரமாக தேங்காய் பார்த்துட்டு, என்னடா அவனை புரிஞ்சிக்கவே முடியல, கெட்டவன் மாதிரி அந்த பொண்ணை கடத்திட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டேன், அப்புறம் நல்லவன் மாதிரி போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றி அந்த காசையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லவனா கெட்டவனா நீ? கண்டிப்பாக நல்லவன் கிடையாதுடா. எதுக்கு இதெல்லாம் பண்ண நினைக்கிறேன்? மணிடா, காசு தான், காசுக்காக தான். பத்தியா இப்போ 2 அமௌண்ட்டு நம்ம கையில். இந்த விஷயத்த நானே உங்ககிட்ட எதிர்பார்க்கலடா, நீ எப்போ எப்படி யோசிக்கிறேன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக நம்ம தயங்கிட்டேருந்து கால் வருது. பார்த்தா தயங்கோட அம்மா தான். என்ன மாம், எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? டேய், உனக்கு கொன்னே போட்டுருவேன், எங்கடா இருக்க? நான் குடிச்சிட்டு சேட்டை பண்ணிகிட்ருக்கியா? கண்டிப்பாக தெரியும், அந்த ஜிமின் கூட தானே சுற்றிட்டுருக்க கிளப்பில். சீச்சி இல்லைம்மா, நான் வீட்டாண்ட தான் வந்துட்டுருக்கேன். சீக்கிரம் வா, எல்லோரும் வந்துட்டாங்க. என்னம்மா, எதுக்கு சொந்தக்காரனா வராங்க? எதுக்கு வராங்களா? ஏண்டா டேய், உன் தங்கச்சி பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னோடனே அப்போவே நீ வரல, இப்போ அவளுக்கு கல்யாணமே ஆக போகுது, அதனால வந்திருக்காங்க. ஒழுங்காக வீட்டாண்ட வந்து சேரு, எல்லோரும் உன்னை பார்க்கவே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீயும் ஹாப்பியாகவும் நினைக்கிற. எல்லாருமே வந்திருக்காங்கடா, திருப்பி சொல்கிறேன், மாமா பசங்களாம் வந்திருக்காங்க. ஓ சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு, என்னடா அம்மா கால் பண்ணியிருக்காங்க? அது ஒன்றும் இல்லை, தங்கச்சிக்கு தான் மேட்ச் ஆக போகுதுல்ல, அதனால வந்திருக்காங்க போல் சொந்தக்காரவங்களாம். சொந்தக்காரங்க மீன்ஸ் மாமா பசங்க அத்தை எல்லாம் வந்திருக்காங்க போல். ஓ அப்போனா அந்த அவனுங்க வந்திருக்காங்க தானே? ஆமாண்டா, அவனுங்க வந்திருப்பானுங்க. சின்ன வயசில் பார்த்தது, இப்போ எப்படி இருக்கானுங்கன்னு தெரில, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே தயாங்கோட வீட்டுக்கும் தான் வராங்க. அப்படியே விமன் வந்துட்டு காரை விட்டு இறங்கிட்டு அப்படியே தயாங்கோட வீட்டுக்குள்ள அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க. பார்த்தா ஹாலில் எல்லாருமே இருக்காங்க, தயாங்கோட ரிலேட்டிவ்ஸ்லாம், அதாவது அத்தை மாமா அப்புறம் அவங்களோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக தயங்கோட அம்மா தயங்க பார்த்தானே, "இதோ வந்துட்டான்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நம்ம தயங்க அப்படியே ஓவராலாக நோட் பண்ணிட்டு அதில் 3 பேர் உட்காந்துட்ருக்காங்க. 3 பேருமே பார்க்க ஒரே மாதிரியே இருக்காங்க. அப்படியே நம்ம தயங்க அப்படியே ஸ்மெக் பண்ணிட்டு, "கண்ணா 3 லட்டு தின்ன ஆசையா?" அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் நினச்சிட்டு, இவ்வளோ ஷையாக இவ்வளோ அடக்கொட்டக்கமாக இருக்கான்னா இப்போ இவன் தான் குக்கியாக இருக்கணும். இதோ உட்காந்துருக்கான் பார் எல்லாம் முறைச்சிக்கிட்டு கட்டு கட்டுன்னு போய் வந்தான் ஜெயிக்கேவா இருக்கணும். இதோ தான் சிலுக்கு மாதிரி உட்காந்துருக்கானே இவன் தான் ஜங்குக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அப்படியே கண்டுபிடிச்சிட்டு குக்கியை பார்த்துட்டு அடடா பா எல்லாம் காட்டன் கேண்டி மாதிரி சாஃப்டாக க்யூட்டாக இது பிங்கியாக இருக்கானே சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு எப்போ பெட்ரு நல்லா வெண்ணெய் மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு இருக்கான், சிலுங்கு மாதிரி வேற நெளிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கை பார்க்குறான். அப்படியே அவன் கண்ணு பொறுமையாக சிக்கிக்கிட்ட போயிட்டு, ஆஹா நல்லா பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளைன்னு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கான், நல்லா பால்கோவா மாதிரி. பார்க்குறதுக்கு என்ன தான் பால்கோவா ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கும். அதேமாதிரி இவன் தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேருமே பார்த்துட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஓடி வந்து நம்ம தயாமலை அப்படியே ஏறி குதிச்சு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான் லைக் மங்கி மாதிரி. நம்ம கரெக்டாக நம்ம ஜங்குக்கும் குதிச்சு வந்து தயாங்க அப்படியே கரெக்டாக பிடிச்சிடுறான். என்னடா ஓடி வந்து குரங்க மாதிரி பாஞ்சிட்டேன், ஏன் மாமா மேலே நான் தானே பாய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஒன்றும் மாறல, நீ ஒன்றும் ஃப்ளோட் பண்ணிட்டு இப்படி வளைஞ்சிட்ருக்க, என்ன பண்ணுறது, என் தயங்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, வலியாமல் இருக்க முடியுமா என்ன அப்படின்றான். அப்போ நம்ம ஜேக்கி பொறுமையாக இருந்துட்டு, இறங்கு, அறிவில் இப்போ தான் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவியா, இறங்கு. எப்பா இவன் ஒருத்தவன் இப்போ பார்த்தாலும் நீ தான் எதுவும் கொஞ்சம் மாட்டிக்கிறேன்னா என்னையாச்சும் கொஞ்சம் விடு, உனக்கு என்ன. அது ஒன்றும் ஜங்குக், ஜேகே லைட்டாக ஜெல்லஸ் ஆகுறான், மற்றபடி எதுவும் இல்லை. ஹலோ மிஸ்டர், நான் எதுக்கு ஜெல்லஸ் ஆகணும், இவன் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறான் அதனால் நான் சொன்னேன், இத்தனை பேர் இருக்காங்க அதனால் ஒழுங்காக இருடான்னு சொன்னேன், மற்றபடி அவன் கொஞ்சம் கொள்ளலாம் எனக்கு என்ன. ஒன்றா அப்படியே தான் இருக்கு, கட்டு கட்டுன்னு அப்படியே என் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இப்படியே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டாரு. ஒரு நாள் காதலில் விழுவைப்பார். இப்போ ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கி அப்படியே பல்ல கடிச்சு நின்றுட்டுருக்கான். நம்ம குக்கியை அப்படியே பார்த்துட்ருக்கான் வெக்கப்பட்டுட்டு, அவன் ஃபேஸெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. இது பார்த்து நம்ம தேங்க அப்படியே குக்கிக்கிட்ட போயிட்டு கிட்ட வந்துட்டு காதுகிட்ட போயிட்டு, பட்டர் என்ன என்ன மிஸ் பண்ணியா என்ன அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான். இல்லையே, அது ஆமாம் மிஸ் பண்ணேன், தெரியுமே நீ என்னை மிஸ் பண்ணியிருப்பேன்ட்டு. என்னை மிஸ் பண்ணுற ஒரே ஆள் நீ தான்டா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், உன்னோட க்யூட்னஸ், உன்னோட ஷைனஸ் எல்லாமே மிஸ் பண்ணேன்டா. இதுக்கப்புறம் இந்த பேபி டால் ஷையாக வருது பார்க்கலாம், கவலைப்படாத, நான் உன்னை அதிகமாக ஷையாக கேட்குறேன் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். கண்ணை நம்ம குக்கிக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே கீழே குமிச்சிக்கிறான். இது கூட நல்லா இருக்குடா, ரொம்ப 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் சோஃபாவில் உட்காடுறான். நம்ம தயாங்கோட தங்கச்சியும் அப்படியே வந்துட்டு, வந்தோடனே வாய ஆரம்பிச்சிட்டியா, எப்போ பார்த்தாலும் அவனே நோண்டிட்டாரு, ஏன்னா எனக்கு பிடிக்கும் குக்கி ஷையாக வருது, வாடா லோகர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக்கி எடுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறான். இன்னமும் ஒரு சின்ன பையன் மாதிரி. நான் கீழே உட்காந்துக்கிறேனே, ஏன் அதான் என் மண்டி இருக்குல்ல, உட்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உட்கார வைக்கிறான். நம்ம சங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, தயாங் என்ன அவனை மட்டும் உட்கார வச்சுப்பியா, என்ன உட்கார வச்சுக்க மாட்டியா, டேய் அதான் சோஃபா இருக்குல்ல, முட்டை உட்காருடா. நான் சோஃபாலாம் உட்கார மாட்டேன், என் பின்னாடி சோஃபாலாம் உட்காராதான், உன் மடியில் தான் உட்காருமா. சிலுகு, சரி வா இந்த சைடில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மடியில் உட்கார வச்சுக்கிறான். அதாவது ஒரு தடையில் நம்ம ஜங்குக்கும் ஒன்று தடையில் குக்கியும். இது ஜேக்கே பார்த்துட்டு அப்படியே ஐஸை ரோல் பண்ணிட்டு, ஷிட் இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணுமா என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கமாக ஒரு உட்காடுறான். நீ வேணா நடுவில் உட்காரியா ஜேக்கே, இடம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் அப்படி விரிக்கிறான். ஒன்றும் வேண்டாம், என் பின்னாடி சோஃபாலே உட்காருமா, இவனுங்க மாதிரிலாம் கிடையாதுண்ணா,
என்ன நம்ம தாயாவோட தங்கச்சி அப்படியே ஜங்கு கூட பக்கத்தில் உட்காரா. அவள் பேர் நோரா. ஸோ என்ன ஆச்சுன்னா நம்ம ஜங்கு, குக்கி, ஜேகே 3 பேருமே வந்துட்டு அத்தை பசங்க. ஆனால் நம்ம ஜேகே வந்துட்டு இப்போது தயாங்கோட தங்கச்சியை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அதனால தான் ஃபேமிலியோடு வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம தயாங்கோட அம்மா தயாங் வந்தோடனே வேலையை ஆரம்பிச்சது போதும், இப்போதைக்கு அவங்க ரூமை காமி என்ன, அப்புறமேட்டா நீங்கள் வந்துட்டு கொஞ்சிக்கோ விளாண்டுக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. எங்கள் அம்மா ஒரு மீனிங்கில் சொல்கிறாங்களா இல்லை வேறு மாதிரி சொல்கிறாங்களா நம்ம தயாங்கும் தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல. நம்ம தயாங்க அப்படியே 2 பேருமே இறக்கி விட்டு அப்படியே எழுந்திரிக்கிறான். சரி வாங்கடா ஒரு ரூமை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜேகே அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான். இது தயாங்க அப்படி திரும்பி பார்த்துட்டு, என்ன கம்மு போட்டு ஒட்டிட்டியா என்ன அப்படியே உட்காந்துட்டுங்க, எந்திரிக்க கஷ்டமாக இருக்குது, நான் வேணா ஒன்று தூக்கிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜேகே போய் செம்மையாக கடுப்பாடி ஏஞ்சிட்டு, எனக்கு கால் இருக்குது நானே நடந்துப்பேன், என்ன நான் ஏஞ்சி எப்போ வருவேன், நீ ஒன்றும் சொன்ன அவசியம் கிடையாது. எப்பா ரொம்ப தான், ரூமை காட்ட போகிறது நான் தான்டா, எப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ இப்படி குடோனில் போட்டுருவோனே. ஓ நீ என்னே குடோனில் போடுவியா? நான் உன்னை டஸ்ட்பினில் போட்டுருவேன் தெரிஞ்சு வச்சுக்கோ, இப்படியே நீ பேசிகிட்டு இருந்தனா. ஒன்றும் நீ சின்ன பையனாகவே இருக்கடா, வளரவே இல்லை, இப்போ இருக்க சின்ன குழந்தை மாதிரி பேசினே இருக்க, விளையாட்டுத்தனமா. நானா நீயா? ஒன்றும் சின்ன பிள்ளை மாதிரி நீ தான் பண்ணிகிட்ருக்க, நான் கிடையாது. என்ன நம்ம குக்கி பார்த்துட்டு இங்கே சண்டை போட போகிறானுங்க அப்படின்ட்டு. ஐயோ என்னங்க சண்டைலாம் வேண்டாம், எதுக்கு ஃபஸ்ட் நாளே சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்றான். நம்ம குக்கி சொன்னோடனே நம்ம தேங்க அப்படி சைலண்ட் ஆகிட்டு அப்படி நடக்கிறான் பின்னாடி போயிட்டு. நம்ம ஜங்குக்கும் பார்த்துட்டு அதுவும் கரெக்டு தான், எதுக்கு சண்டை போட்டு அவன் கறக்கிறான் பைத்தியக்காரன் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான் தயாங். நீ கண்டுக்காத என்ன, நீ அவன் கூடலாம் சண்டை போட வேணாம், நம்ம 2 பேர் வேணா தனியாக கட்டில் சண்டை போடலாம். வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாக தான்டா பேசிகிட்டு இருக்க, இப்படியே பேசிட்டு இரு அப்படின்னு தேய்ச்சி பண்ணலாம் போகிறோம் பார் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படி விங் பண்ணிட்டு அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றான். அப்படி நம்ம தயாங்க வந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ரூமை காட்டுறாங்க. அப்படி நம்ம குக்கி அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படி காத்துக்கிட்டு வந்துட்டு, உனக்கு ரூம் இல்லை, நீ வேணா என் ரூமில் வந்து இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம குக்கியோட ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகிட்டு, எது உங்கள் ரூம்லையா? ஆமாண்டா என் ரூமில் தான், வா நல்லா தான் இருக்கும். அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கும்பிட்டுருக்கான். நம்ம தயாங்க குக்கி வந்துட்டு இப்படி வைக்கப்பாத்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் வேணே வந்து கேட்குறான். உடனே இது வந்து ஜேகே பார்த்துட்டு, அதெல்லாம் முடியாது, என் தம்பியை உன் கூட தனியாக விட்டவே மாட்டேன், நீ மோசமான பையன், ரொம்ப கேவலமானவன், உன் கூட விட்டு என்னோடய தம்பியை வந்துட்டு எதாவது நீ பண்ணுறதுக்கா வாய்ப்பே இல்லை, குக்கி நீ வா என் ரூமுக்கு வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கலாம். போகும்போது ரொம்ப துள்ளாதுரா பால்கோவா கொன்றோனைய, நான் சும்மா தான் அவங்ககிட்ட விளாண்டேன், அவனுக்கு தனியாக ரூம் இருக்குது, என்ன ரொம்ப தான் அப்படியே தம்பி மேலே ரொம்ப பாசம் அப்படியே பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். கண்டிப்பாக இந்த வீட்டில் இருந்து போகிற வரைக்கும் என் தம்பியை கொஞ்சம் பார்த்தா வச்சுக்கணும் உன் கூட சுற்றி, ஏன்னா நீ இன்னும் இப்போ எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும் உன்னை பற்றி. அப்படியே ஜேகே வந்துட்டு செம கடுப்பாக அப்படியே அவன் ரூமுக்கு போயிடறான். வேதாளம் ரொம்ப தான் தூளுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜங்குக்கு அப்படியே கிட்ட வந்துட்டு, தயாங் நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன், என்ன நைட்டு உனக்காக வெயிட் பண்ணுறேன் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அடடா பட்ரு வழிக்கு விடுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நம்ம குக்கி இன்னும் அங்கே தான் நின்றுட்டுருக்கான். நம்ம தேங்காய் நோட் பண்ணிட்டு, ஏன்னா காட்டன் கேண்டி நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலையா? ஃப்ரெஷ்ஷப் ஆக முடியல சொல்லு, நான் வேணா அப்படியே ஒன்று அழகாக குளிப்பாட்டுறேன், என்ன வரட்டாடா? என்ன என்னங்க அது அதெல்லாம் வேண்டாம், நான் சும்மா தானே, நான் அது நான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குன்னு அங்கே அந்த ஓடிடுறான். நம்ம தேவை அப்படி 3 பேருமே பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்பில் உண்மையான ஃபன்னே இருக்கோ. 3 பேரும் ஒரு ரகமாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஓகேடா இதோட ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்கிறேன், செகண்ட் பார்ட் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். அப்புறம் வந்துட்டு இதில் வந்து ஜேகே தான் ஃபஸ்ட்டு புள்ள, செகண்ட் புள்ள வந்துட்டு நம்ம ஜங்குக், தேர்ட் வந்துட்டு குக்கி. ஓகேடா நான் செகண்ட் பார்ட்டில் பார்க்குறேன், எல்லாம் அதுக்குள்ளே நான் ஒன் ஷாட் போட ட்ரை பண்ணுறேன். பாய் ஆர்மி.